வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று மாலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி நவம்பர் 7, 2025. இன்றைய கிழமை வெள்ளி. இந்நாளிற்கான ராசி ரிஷபம். இந்நாளிற்கான நட்சத்திரம் ரோகிணி 3ஆம் பாதம். இன்றைய திதி திருதியை. இன்றைய யோகம் பரிகம். இன்றைய கரணம் வணிசை. இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: மகரம், சிம்மம். ரோகிணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல், யாகசாலையில் அடுப்பிடுதல், வீட்டில் அடுப்பு போடுதல், முட்செடிகள் நடல், கத்தரிக்காய் விதை விதைக்க. 3. கிருத்திகை ஹோமம், சமையல் செய்ய, விரக்ஷங்கள் வெட்ட, சூளைக்கு தீயிட, வாகனாதிகள் விற்க. சைவாகம் கிரியைகள்: சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த, சூளைக்க தீயிட. ரோகிணி ருது சாந்தி, பூமுடித்தல், சீமந்தம், விஷ்ணுபலிபெயர் சூட்டல், விருந்துண்ணல், உபநயனம், வித்தியாபியாசம், ஆலய ஆரம்பம், கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம், யாகம், நவக்கிரசாந்தி, வியாபாரம். தானியங்களை இருப்பு வைக்க, கிணறு வெட்ட, வாசக்கால் நாட்ட, புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரன் செய்ய, கிருஷியாரம்பம். சமுத்திர யாத்திரை: கடன் வாங்க, கடன் தீர்க்க. இன்று மாலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி நவம்பர் 7, 2025. இன்றைய கிழமை வெள்ளி. சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன்: